இந்த வீடியோ மெயினாக சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு தான். ஸோ நம்ம எமோஷ்னலாக பார்க்காம ஒரு ஸ்டெப் பின்னாடி தள்ளி நின்று ஒரு கிரிக்கெட் ஃபேனாக இப்போ சினாரியோவை அப்சர்வ் பண்ணுங்கள். ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஆர்சிபி லாஸ்ட் டைம் தான் ஃபஸ்ட்டு கப் அடிச்சிருக்கான். ஆனால் அதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 10 டைம் பிளே ஆஃப்ஸாவது கன்சிஸ்டண்ட்டாக வந்திருக்கான். ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் பிளே ஆஃப்ஸ் வர்ற வரைக்கும் தான் நம்ம கையில் இருக்குது. அதுக்கப்புறம் நாக் அவுட்டெல்லாம் அந்த குறிப்பிட்ட நாளில் யார் நல்லா பண்ணுறாங்களோ அந்த லக்கு அண்டு அந்த டே யாருக்கு அமையுதோ அதுதான். ஸோ 10 பிளே ஆஃப்ஸாவது ஆர்சிபி வந்திருக்காங்க. பட் இப்போ டீம்ஸ் லைக் டிசி பஞ்சாபெல்லாம் பெருசாக பிளே ஆஃப்ஸே வந்ததில்லை. பட் அவங்க இப்போ கரண்ட் சினாரியோவில் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஜிடி வந்து டோர்னமெண்ட்டுக்குள்ளே வந்தே 4 வருஷம் தான் ஆகுது. அதுக்குள்ளே அவங்க 3 தடவை பிளே ஆஃப்ஸ் வந்துட்டாங்க, ஒரு கப் அடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த புது டீம்ஸும் சின்ன டீம்ஸ்னு சொல்லப்படுற டீம்ஸ் எல்லாம் எப்படி ஸ்ட்ராங் ஆனாங்கிறத பார்க்கணும். ஸோ அந்த மேனேஜ்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்க, சரியான கிரிக்கெட் பிரெயின்ஸை உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டு ஆக்ஷன்லேயே ஒரு சூப்பர்பான ஒரு ஸ்குவாட், ஒரு வெல் ரவுண்டட் ஸ்குவாட், ஒரு ஒர்க் ஹார்ஸ் பிளேயர்ஸாக தூக்கி போட்டு யூட்டிலிட்டி ஸ்குவாடை ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ அவங்களுக்கு பயங்கரமான பேக்கப்ஸ் இருக்குது. ஒரு பிளேயர்லனா இன்னொரு பிளேயருங்கிற டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் பிளேயர் ஒன்று பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேறு சிஎஸ்கே இன்னமும் ஒரு பழைய ட்ரெடிஷ்னல் மெத்தடை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம எந்த ஒரு 10-15 பிளேயரை வேணால் எடுத்துகிட்டு போய் தோனி கையில் கொடுத்தா அவர் பட்டி டிங்கரிங் பார்த்து ஓட வச்சுருவார் அப்படின்னு ஒன்று ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. தோனிக்குமே வயசாயிருச்சு, மேனேஜ்மெண்ட்டுக்குமே வந்து இந்த கரண்ட் ட்ரெண்டில் இல்லை அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். கிரிக்கெட் பயங்கரமாக இவால்வ் ஆகிடுச்சு, தட் டு T20 கிரிக்கெட். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கரெக்டான கிரிக்கெட்டிங் பிரெயின்ஸ் கோச்சிங் ஸ்டாஃபில் இருந்து மேனேஜ்மெண்ட்லேருந்து எல்லா இடத்துலையும் மாறணும். அப்படி மாறினா மட்டும்தான் அந்த ஃப்ரான்ச்சைஸ் லெகசி கேரி ஆக முடியும். இது கிரிக்கெட்டில் மட்டும் கிடையாது, நீங்கள் ஃபுட்பால், பேஸ்கெட் பால்னு எந்த ஸ்போர்ட் பார்த்தீங்கனாலுமே லெகசி டீம்ஸ்க்கு ஒரு பெரிய டவுன்ஃபால் வரும். நீங்கள் மேலேயே கேமில் இருக்கணும் அப்படின்னா கேம் இவால்வ் ஆகிறதுக்கு தகுந்த மாதிரி டீமுமே அந்த டீமோட ஐடியாஸுமே வந்து இவால்வ் ஆகணுங்கிறத எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கமெண்ட்ஸ் போடுங்க.